அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த டிப்பு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாம். சாரி மடிக்க ரொம்ப சிரமமாக இருக்கா? களைஞ்சி போகுதா? ஒரு சிம்பிளான டிப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியான டிப்பு தான் இது. பாருங்கள், ஓகே. இப்போ நம்ம புடவையை 4ஆக மடிச்சுக்கிறோங்க. எவ்வளோ கனத்தா புடவை நீங்கள் செய்யலாம், எவ்வளோ லேசு புடவை நீங்கள் இதில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். இப்போ புடவை 4ஆக மடிச்சுக்கிட்டு மறுபடியும் 2 மடிப்பாக மடிச்சுக்கிறோங்க. நல்லா கரெக்டாக வச்சுக்கிறணும். எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு சாரி ப்ளவுஸை நீங்கள் அதில் வைங்க. எங்களுக்கு சாரி ப்ளவுஸ் நாங்கள் எங்கள் ஊர் சைடுனாடி கொஞ்சம் நீட்டமாக தான் போடுவோம், ரொம்ப கட்டையாக போட மாட்டோம். வவுத்து கீழே இடுப்பு வரைக்கும் எங்களுக்கு இருக்கும் சாரி ப்ளவுஸ். ஓகே, அந்த அளவுக்கு போடுவோம். இதுக்கு கிட்டத்தட்ட 2 மீட்டர் துணி வாங்கி நீட்டை கை வச்சு தைக்கணும். கிராஸ் தான் இருக்கும், ஆனால் நீட்ட சட்டையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறோங்க. ஒரு மடிப்பு சின்னதாகவே மடிச்சுக்கிறோங்க, ரொம்ப பெருசாக மடிக்க வேணாம். அப்புறம் இந்த சைடும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிங்க. 2 மடிப்பு மடித்தாச்சா, 3ஆவது மடிப்பில் என்ன செய்யுங்க, அந்த பேக்கெட் மாதிரி இருக்கே அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா அழகாக வச்சு உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு சொருவி நல்லா சுருக்கமே இல்லாமல் நல்லா அழகாக நீட்டாக வச்சுருங்க. இவ்வளோ தான், ஈஸியான முறை தான். நம்மளுக்கு சட்டையும் அதுக்குள்ளே ப்ளவுஸும் அதுக்குள்ளே இருக்கும். புடவை உங்களுக்கு கசங்காது. ப்ளவுஸை தேட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு சிம்பிளான டிப்பு, ரொம்ப கடினமாகவே கிடையாது. நீங்கள் பீரோவில் அடுக்கி வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உள்ளுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கரெக்டாக வச்சு நீங்கள் அடுக்கிட்டீங்கன்னா நீங்களே கலைச்சா கூட உங்களுக்கு கலைக்க முடியாது. நீங்கள் பிரித்து எடுத்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகே, இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு முறையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வேறு சாரி. 4ஆக மடிச்சுக்கிறங்க. சாரியை 4ஆக மடித்து இந்த மாதிரி 1 மடக்கு 2 மடக்கு இப்படி மடக்கிடுங்க. மடக்கியாச்சா, அதோட சாரி ப்ளவுஸை எடுத்துக்கிறங்க. எடுத்து பட்டன்லாம் பூட்டலை அப்படின்னு நல்லா பூட்டி நீட்டாக வச்சுக்கிறணும். இதை அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். பூனம் சாரியில் செய்யலாம், பட்டு புடவையில் செய்யலாம். இந்த டிப்பு எல்லா வகையான புடவைகளுக்கும் நீங்கள் செஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி சட்டையை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. அதாவது சாரி ப்ளவுஸை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு முடிஞ்சிருச்சு. நல்லா நீட்டாக வச்சுக்கிறணும், எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு போடும்போது ரொம்ப சுருக்கமாக இருக்கும், அதை பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு, இந்த சைடு ஒரு மடிப்பு மட்டும்தான் மடிக்கணும். அந்த சைடு தான் நம்ம 2 மடிப்பு மடிச்சுட்டு 3ஆவது மடிப்பை கொண்டு இதில் சொருவணும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான முறை, ரொம்ப கடினமே கிடையாது. இப்போ சேலை மடிப்பு இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கடினமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு விளங்கிரும். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான். பாருங்கள், 2 மடிப்பு மடித்து 3ஆவது மடிப்பை கொண்டு நம்ம அதில் சொருவிடுறோம். அது உள்ளுக்கு ஜேக்கெட்டும் இருக்குது, நம்மளுடைய ப்ளவுஸும் இருக்குது, நம்மளுடைய புடவையும் நல்லா நீட்டாக நல்லா இருக்குது. பாருங்கள், இது சுருக்கம் இருக்கும், எதுவுமே இருக்காது. நீங்கள் எடுத்து கட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சட்டையை தேட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சட்டை எங்கே வச்சோம்னு தெரியாமல் தெரியும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பீரோவில் அடுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கலையாது, கசங்காது. எப்படி அடுக்கி வச்சிங்களோ அதே மாதிரி உங்களுடைய பீரோல் நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து பிரித்தா மட்டும்தான் இது கலையும். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 2, நம்மளுடைய இரும்பு கடாய் நம்ம ஒரு 10 நாளைக்கு 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணலைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி போயிடும். அதுக்கு காரணம் எண்ணெய் தடவி வைக்காத காரணம் ஒன்று. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கழுவி அப்படியே வச்சிடும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எண்ணெய் தடவி வச்சினாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் தடவ வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இரும்பு கடாய், இரும்பு தோசைக்கல்லில். ஓகே, அதுவே நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி போயிடும். அப்புறம் நல்லா கழுவி நல்லா காஞ்ச டவலை வச்சு நல்லா தொடச்சிருங்க. உங்களால் முடிஞ்சுன்னா காய வச்சுட்டு செய்யுங்க இந்த வேலையை. நான் காஞ்ச டவலை வச்சு நல்லா தொடச்சிட்டேன். தொடச்ச பிறகு கொஞ்சமாக எண்ணெயை விடுங்க. எண்ணெயை விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா தடவிடுங்க. தடவிட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா நம்ம வேறு மாதிரி அதை செய்யணும். இந்த மாதிரி எண்ணெயை தடவிடுங்க. இப்போ ஒரு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணலை, இல்லை ஒரு வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணலை, நீங்கள் வெளியே போகிறீங்க, 2 வாரம் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரும்பு கடாயை உங்களுக்கு கரை பிடிக்கக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றி தடவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துக்கிறங்க. கேரி பேக், பிளாஸ்டிக் பேக் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறங்க. அதை எடுத்து அதில் வைங்க. ஆனால் அது கரெக்டாக
10 தான் நம்ம பார்த்துக்கிறணும். கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஓட்டையே இருக்கக்கூடாது, காற்று போடக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம முடிச்சு போட்டுக்கணும். இது பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு பிளாஸ்டிக் பேக், பெரிய பிளாஸ்டிக் பேக் தான் எடுத்துக்கணும். இல்லை டஸ்ட்பினுக்கு நம்ம வந்து பெரிய வப்பமில் குப்பை தொட்டிக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த பிளாஸ்டிக் பேக் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு சரியாக வராது. நம்மளுக்கு வந்து ஓட்டை இருக்குது, பார்க்க பெருசாக இருக்குது ஆனால் ஓட்டை இருக்குது. நான் உங்களுக்கு பெரிய பிளாஸ்டிக் பேக் எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நம்ம இப்போ வந்து இரும்பு கடாயை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு கரை பிடிச்சிரும் அப்படின்னு பயந்தீங்கன்னா நீங்கள் இந்த டிப்பை கூட ஃபாலோ பண்ணலாம். வெளியே போனால் தான் செய்யணும் இல்லை, நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலைன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். நல்லா காற்றே போகாமல் முடிச்சு போட்டு வச்சுருங்க. முடிச்சு போட்டு நீங்கள் வைக்கிற இடத்துல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா 1 மாதம் என்ன 1 வருஷம் ஆனாலும் உங்களுடைய இரும்பு கடாய் வந்து உங்களுக்கு கரலே பிடிக்காது. ஆனால் என்னோடய இரும்பு தோசைக்கல் எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் சும்மா தான் வச்சுட்டு போனேன். இதே மாதிரி அது நல்லாவே இருக்குது. இதுதான் எனக்கு கரல் பிடிச்சிருச்சு. நம்ம வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் எங்கேயும் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு நம்ம போனோம்னா நம்ம எண்ணெயை தடவி கட்டி வச்சுட்டு போனோம்னா நம்மளுடைய பொருள் வந்து துரு பிடிக்காது, பாதுகாப்பாக இருக்கும். நம்மளும் நிம்மதியாக போயிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகேயா? நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போகிறோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைக்க தெரியாது, கடை சாப்பாட்டை விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கெடுதல் கிடையாது. எதில் கெடுதல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். வந்து செஞ்சு நல்லா ஆறின பிறகு நீங்கள் ப்ரெஷரில் வைக்கிற டப்பாவில் வந்து என்ன கிரேவி வைக்கிறீங்களோ அதை நீங்கள் பேர் எழுதி மூடி போட்டு வச்சிடணும். ஓகே, பொரிக்கிற பொருள் நீங்கள் மசாலா போட்டு வச்சிடலாம். அவங்க அதை எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்குருவாங்க. ஒரு சோறு தானே, ஒரு சோறை குக்கரில் போட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. ஒரு காய்கறியை கூட பிரட்டிக்கிறவாங்க. குழம்பு தான் எங்கள் வீட்டில் யாருக்கும் வைக்க தெரியாது. மற்றபடி இப்போ பிரட்டி வச்சிட்டோம்னா பொரிச்சுக்குருவாங்க. காய்கறிலாம் கீரை வகையெல்லாம் செஞ்சுக்கிருவாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிடணும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச பொருள் தான் ஆற வச்சு செய்யணும். இப்போ நேற்று உள்ளதை இன்றைக்கி ஊற்றி வச்சு செய்யக்கூடாது, அது கெட்டு போயிடும். இன்றைக்கே செஞ்சு அதை அப்படியே ஆற வச்சு நீங்கள் ப்ரெஷரில் ஊற்றி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு தேவை வந்து ஒரு நாளைக்கு ஒரு டப்பா, அதை எடுத்து சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்றணும். மறுபடியும் ப்ரெஷரில் வைக்கிறது, எடுக்கிறது, மறுபடியும் சூடு பண்ணுறேன்னா அதுதான் கெடுதல். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஜாமானை ஊற்றி வச்சுட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க எடுத்து சூடு பண்ணி ஒரு சோறு மட்டும் குக்கரில் போட்டுட்டு சாப்பிட்ருவாங்க. சாப்பாடு பிரச்சனை ஒரு 10 நாளைக்கு இருக்காது. இது நான் வந்து 2 வாரம் வரைக்கும் செஞ்சுருக்கிறேன், அதுக்கு மேலே செஞ்சதில்லை. ஓகே, இது கெடுதல் கிடையாது. நான் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் இருக்கையில் ஒரு இது மாதிரி ட்ரைனிங் மாதிரி போனோம், அங்கே எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணி செய்கிறேன். ஓகே, இது நம்ம வந்து டெய்லி செய்கிறதில்ல, எப்பாவது வெளியே போனோம்னா நம்ம இதை செய்கிறோம், அவ்வளோதானா. என்னென்ன பேருன்னு நம்ம எழுதி வச்சிடணும். பொரிக்கிற பொருள் அவங்களுக்கு பொரிக்க தெரிஞ்சுன்னா நீங்கள் சுத்தம் பண்ணி மட்டும் வச்சுட்டு போயிருங்க, அவங்க மசாலா போட்டு பொரிச்சுக்குருவாங்க. இந்த குழம்பு இது மட்டும் செஞ்சு வச்சுட்டா சமைக்க தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். அதே நேரத்தில் கடையில் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் இதை செய்ய வேண்டியதில் ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றுவோம், இறால் கழுவுவோம், மீன் கழுவுவோம், கோழியை கழுவுவோம், எல்லாமே நல்லது. அதே மாதிரி சூடு பண்ணி காலை கூட நம்ம வைப்போம். மூட்டு வலி இதெல்லாம் போகும், நம்மளுக்கு இடுப்பு வலிலாம் போகும். மாசமாக இருக்கிறவங்க கூட இதை நம்ம செய்வோம். இது எல்லாருக்குமே தெரியும். முடியும் இதை கழுவலாம். அதுவே சோறு வடித்த தண்ணியாக இருந்தால் நீங்கள் சூடு காட்ட வேண்டியதில்லை. அரிசி களைஞ்ச தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக சூடு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஆறின பிறகு நீங்கள் எடுத்து முடியில் நல்லா தடவிட்டு குளிச்சு பாருங்களேன். உங்களோட முடி வந்து நல்லா உறுதியாக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது நான் என்ன சூடு பண்ணலை, இப்போ சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து சூடு பண்ணிட்டோம், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் நீங்கள் கொஞ்சோண்டு ஷேம்பு கூட இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் தலையில் தேய்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து இதை மட்டுமே நீங்கள் தேய்ச்சி முடியை கழுவலாம். நம்ம முடி நல்லா உறுதியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை நீங்கிரும். இது அரிசி களைஞ்ச தண்ணியும் முடியும், அதே நேரத்தில் உங்களுக்கு சோறு வடித்த தண்ணியும் முடியும். சோறு வடித்த தண்ணி நீங்கள் சூடு பண்ண வேண்டியதில்லை. அரிசி களைஞ்ச தண்ணியாக இருந்தால் சூடு பண்ணி தேய்ச்சோம்னா நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாமா? பை, see you.